ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு முதல்ல என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் கிரக ரீதியாக அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. மாதம் பிறந்த ஃபர்ஸ்டிலே இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து மிகப்பெரிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி நடந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாளானது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 18 அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நாள்னா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. பங்குனியில் வரக்கூடிய பங்கு அமாவாசை. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறையவே உலா வரும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது நேரம் இந்த அமாவாசையில் கிரகங்களால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த நேரமானது மார்ச் 17ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்ன மாதிரியான நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இது சாதாரண அமாவாசை கிடையாது, ரொம்ப ஒரு பாசிட்டிவான அமாவாசை. அதனால் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பலன் சொல்கிறேங்கிறத தெரிஞ்சு பலன் பெற முடியும். வித்யகாரகன் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாட்கள்லேருந்து உங்களுடைய பொருளாதார நிலை பயங்கரமாக மேம்பட போகுது. மெயினாக பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். எந்த அளவுக்கு அதிக அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றமானது ஏற்படும். ஸோ பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் செலுத்த வேண்டும். அப்புறம் பொதுநல காரியங்களில் ஆர்வமானது அதிகரிக்கும். மெயினாக திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல இந்த டைம் சம்மந்தம் கைகூடும். அப்படி சம்மந்தம் கைகூடும் போது அந்த சம்மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நல்ல இடத்துல சம்மதம் கைகூடும் போது அதை ஏற்றுக்கிறது புத்திசாலித்தனம். குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். அதனால் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இனி கண்ணீரை தொடச்சிட்டு ஹாப்பியாக நீங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் குதூகலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக நிறைய போகுது. மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய பயணங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் வருமானமும் உங்களுக்கு பெருகும். உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வன செய்து முடித்தீங்கன்னா அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற முடியும். அதோடு குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக செய்ய பாருங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்தீங்கன்னா மகிழ்ச்சி உங்களுக்கு இரட்டிப்பாகும். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகளில் கசக்கி பிழியக்கூடும். அதை மட்டும் தயவு செய்து மாற்றிக்கிட்டு சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப 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 இந்த டைம் தேவை. அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறையானது காட்டணும். மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவது பண்ணுங்க. அதனால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ புதிய முதலீடுகள் இந்த டைம் துணிந்து செய்யணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு இந்த டைம் செயலாற்றணும். சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினால்
மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை எளிதில் பெறலாம். ஸோ அந்த மாதிரி செயல்படுங்க. இல்லையேல் கெடுபிடிதா. எப்போது நிதானமாக பேசி சக ஊழியர்களுடைய அன்பை பெறுங்க. அதுதான் இந்த டைம் ரொம்ப 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 தேவை. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கூட சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள். தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள். கட்சி மேலிடத்துல ஆதரவோடு மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றணும். சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும். அதனால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் பெண்மணிகளுக்கு கணவரோடு ஒற்றுமையானது சுமாராகவே இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டீங்கன்னா, அமைதி காத்தீங்கன்னா நல்லது நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை கூட இந்த டைம் அதிகமாக உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் மாணவ மாணவிகள் கூட புத்திசாலித்தனமாக செயல்படணும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு நிறைய உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்றுவது பாராட்டு பெறுவது உறுதி. உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்போடு காணப்படணும். பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டீங்கன்னா மேலும் சிறப்படையலாம். அதனால் பெற்றோருடைய அறிவுரைப்படி நடந்து கொள்ளுங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் செல்வ வளம் அதிகரிக்க பங்குனி அமாவாசை பரிகாரம் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராட்டம் நிறைந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது தான் செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த இதில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு என்ன பொருட்கள் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுது. அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. அது வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்கள் செல்வந்தர்களாக செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்ற ஒரு குற்றம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அமாவாசையில் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழக்கூடிய பங்குனி அமாவாசையில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மை உண்டாகும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்துல வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக திகழ்கிறது. இந்த 3 பொருட்களுமே எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் பங்குனியில் வரக்கூடிய அமாவாசையில் இந்த ஒரு 3 பொருட்களை ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் ஒரு சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இவை 3ஐயும் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்தில் அல்லது அகல் விளக்கில் போட்டு வைத்து விடுங்க. நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் இதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. இல்லை பர்ஸில் போட்டு வைத்து கொள்ளுங்க. இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டும், மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கரைந்து விடும், ஏலக்காயும் கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இதை செய்வதன் மூலம் தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த டைம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பலன்களையும் இந்த தாள்களையும் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.